வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஒரு கேஸ் ஸ்டடி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன கேஸ் ஸ்டடி அப்படின்னா, இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்கேம் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துருக்கு. ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டோம் இல்லையா? அப்போ அந்த ஸ்கேம்ல இருந்து நம்ம எப்படி வந்து தப்பிச்சு வெளியில வர்றது, அந்த சிக்கல்ல இருந்து எப்படி வந்து நம்ம வந்து வெளியில வரலாம், அதுக்கான தீர்வு வந்து இங்க நீங்க தான் சொல்ல போறீங்க. என்ன வகையான ஸ்கேம் இருக்கு, எப்படி அந்த சிக்கல் தீர்க்கலாம்? யார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க? ஸ்கேம்ன்றது நிறைய இப்போ நடக்குது. அதில் இப்போ வந்து வெரைட்டியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னா, என் ஃப்ரெண்டு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஸ்கேம் தான் மேம், வீடியோ கால் ஸ்கேம். தேவையில்லாத அன்வான்ட் நம்பர்ல இருந்து நமக்கு வீடியோ கால்ஸாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், அன்வான்டாக வருது. ஸோ இதனால என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி சொல்யூஷன் சொல்கிறது அப்படின்னா, தேவையில்லாத அன்வான்ட் நம்பர் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, சூப்பர். வேற மேம், இப்போ நான் எந்த மாதிரி ஸ்கேம் பற்றி சொல்ல போகிறேன்னா, இப்போ காலேஜ் படிக்கிறாங்கன்னா மேம், அவங்க எல்லாருமே இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரிலாம் நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து போக ஆரம்பிப்பாங்க. பிஜி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து சேலரி அமௌண்ட் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி 15,000 ஸ்டார்டிங் நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் கட்டினா நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நம்பர்லேருந்து கால் வருவாங்க. இவங்களும் ஓகே போகலான்ற மாதிரி இவங்க ஏமாந்து போயிருவாங்க. சில பேர் இப்படி இருக்காங்க. இதை வந்து அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் ஓகே அப்படி கொடுக்குறாங்களா என்ன எதுக்கு ஃபுல்லாக விசாரிச்சு இவங்க உண்மையாகவே கஸ்டமரான பர்சனா அப்படின்னு விசாரிச்சு போனால் நம்ம எல்லாத்துலேருந்து சொல்லிதான் இருக்கலாம். சூப்பர் சூப்பர். வேற இப்போ நான் பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம் சொல்லுவேன். ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ வந்து காஸ்ட்லியான பொருள்லாம் கம்மியான ரேட்டுக்கு தரேன், டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அட்வர்டைஸ் பண்ணுவோம், அதில் நம்மளும் சரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆசைப்பட்டு வாங்கிடுறோம். வாங்கினா இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஃபோன் ஆர்டர் பண்ணோம்னா சரி இதில் கம்மியாக இருக்குது சொல்லிட்டு ஃபோன் ஆர்டர் பண்ணால் செங்கல் அனுப்பிச்சி விட்றது, அந்த மாதிரி மாற்றி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி தடுக்கணும்னா, ஷாப்பிங் பண்ணும்போதே நம்ம வந்து கரெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்கா, ரேட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு அது வந்து இது உண்மையாக இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நேரடியாக வாங்கினா இன்னும் பெஸ்ட். ஆமாம். சூப்பர். வேறமா ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி ஸ்கேம் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த வெப்சைட்டில் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஒரு மாதத்தில் 20,000 அந்த மாதிரி சம்பாதிக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஸ்கேம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம அந்த வெப்சைட்டு லிங்க் எல்லாம் கரெக்டான இதுவா, கரெக்டான கம்பெனியாக இல்லை கரெக்டான இது நடக்கலான்னு பார்த்து. சூப்பர் சூப்பர். வேற இப்போ சோஷியல் மீடியாவில் நிறையா ஸ்கேம் நடக்குதுங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனால் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த ஃபேக் வீடியோ பண்ணி, அதாவது பசங்க பொண்ணுங்க மாதிரி அவங்க ரீல்ஸ் போஸ்ட்டு ஹைலைட்ஸ் அதெல்லாம் போட்டு பசங்க ஏமாற்றி அவங்க வந்து காசு கொடுத்தீங்க அவங்க தேவையை போட்டு செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு வகையில் ஸ்கேம் தாங்க. இதெல்லாம் வந்துட்டு நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க. சூப்பர் சூப்பர். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பிரச்சனை. இப்போ நான் எடுத்து சொல்ல போகிறேன்னா, வெப்சைட் லிங்க்கெல்லாம் வருது அந்த ஸ்கேம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய வாட்ஸ்அப்லேயே நமக்கு வருது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எதில் இருந்தாலுமே நிறைய வெப்சைட்டோட லிங்க்ஸ் எல்லாம் வருது மேம். அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேட்டு அது கேட்பாங்க மேம். அதை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அது கரெக்டாக அது யார் இருக்கா என்ன எதுக்கு விசாரிச்சு அது பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது. வேறமா வேற என்ன வகையான ஸ்கேம்? மேம், இப்போ பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் சொல்லி உங்களோட பின் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் கொடுக்குறோம், நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, நம்ம நம்ப வேணாம், போய் நம்ம அதுக்கு டேரெக்டாக பேங்க்லேயே போய் கேட்கலாம். அந்த மாதிரி கால் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. பின் நம்பர் கேட்டீங்க தரலாமா? தரக்கூடாது. தரக்கூடாது. வேற அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதே மாதிரி யாராவது ஒருத்தன் கூப்பிட்டு ஹலோ சேட்டா இப்போ மேலே இருக்கிற 14 நம்பர் காடி மேலே இருக்கிறத எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோன் கார்ட்லேருந்து நமக்கு ஏடிஎம் கார்டுலேருந்து நம்ம நம்பர் வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுலேருந்து பணத்தை கொண்டே வச்சுட்டு என்னமோ வந்து அதெல்லாம் பார்த்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு ஸ்கேம் பற்றி நல்லா சொல்லணும்னா, நம்ம பார்த்திபன் அப்புறம் முரளி சார் நடிச்ச ஒரு படம் இருக்கும். படம் என்னன்னு கேட்டதில்லை. அந்த படத்தில் இது நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்கேமை பற்றி. அது தான் வேறமா நான் வந்து ஸ்கேம் இல்லை, எல்லா ஸ்கேமுக்கும் பொதுவான காரணம் வந்து நம்ம ஆசையை தோன்றாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்கேம்னா நம்ம லேப்டாப் ஸ்கேம் தான். இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து கிடைக்குது, நீங்கள் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள்
அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ தமிழ்நாட்டில் முக ஸ்டாலின் அவர் குறிப்பிட்டு இருக்கிற லேப்டாப் அதில் வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் அந்த லிங்க் அந்த ஆசையை தூண்டி விட்டு அவங்க உள்ளே போகிறாங்க, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா இத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேக்கான நியூஸ்னு கடைசியில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு ஆசையில் போயிருக்காங்க. நம்ம ஆசையை தூண்டி நம்ம ஆசை வந்து நம்ம அடக்கி வச்சுக்கிட்டா ஸ்கேமில் இருந்து நம்ம ஈஸியாக தப்பிக்கலாம். அருமையான சிக்கலுக்கான தீர்வு. ஆக்சுவலாக ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆசையை தூண்டி விடுறத வந்து நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது.